அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்தியன் டீம் 2 T20 போட்டிக்காக அயர்லாந்துக்கு எதிராக விளையாட போகிறாங்க. இந்தியன் டீம் எப்பயும் அவங்களோட அட்டாக்கிங் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். மறுபக்கம் அயர்லாந்து அவங்களுக்கு நிறையா சீனியர் பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி மேலே இன்ஜுரி வந்து ரூல்ட் அவுட் ஆயிருக்காங்க. 2 டீமுமே புது T20 கேப்டன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் ஃபர்ஸ்ட் சீரியஸ் இந்தியன் கேப்டனா கிளம்புறங்க போறாரு. அயர்லாந்து கிரிக்கெட் லார்கன் டக்கரை கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், நல்ல ஒரு டெக்னிக்கலா சவுண்ட் பிளேயர். மொத்தத்துல ஒரு யங் டீம் இந்தியா மாதிரி வெல் ரவுண்டட் சைடை எதிர்கொள்ள போறாங்க. முதல் T20 பெல்ஃபாஸ்ட்ல நடக்குது. கிரவுண்டோட கண்டிஷன்ஸ் பத்தி பார்ப்போம். ரொம்பவே ஒரு சின்ன கிரவுண்டு தான். டோட்டலா இந்த கிரவுண்ட்ல 33 T20 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 13 மேட்சஸும் பேட்டிங் செகண்ட் 19 மேட்சஸும் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 127, செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 112. ஹையஸ்ட் சேஸ் 180 ஃபார் 4 நியூசிலாந்து வர்சஸ் அயர்லாந்து. நியூசிலாந்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க கம்ஃபர்டபுளா. அயர்லாந்து டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11க்கு போயிடுவோம். ஸ்டீஃபன் டொஹனி ஓப்பனிங் பேட்டர், ராஸ் அடையர், லார்கன் டக்கர் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ஹாரி டெக்டர், ஜார்ஜ் டாக்ரல், கெரத் டெலனி, பென் கிளைட்ஸ், மேத்யூ ஹம்ப்ரிஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், கேவின் ஹோய், லியம் மெக்கார்த்தி, ரூபன் வில்சன். பெஞ்சில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா டிம் டெக்டர், ஜெய் மூன்ரா, ஹாலார்ட். இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்து என்னவா இருக்கும்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா at 5, சிவம் துபே, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், ரவி பிஷ்னாய். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக 2 அப்டேட்ஸ் வந்திருக்கு. முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா ஸ்குவாடை ஜாயின் பண்ணியிருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி கடைசி தேர்ட் ODI ஆப்கானிஸ்தானோட இன்ஜுரி ஆனார். அவருக்கு பதிலாக சூர்யான் செட்கேவை ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்குவாடில். ஸோ டோட்டலாக இந்தியா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். T20ல எந்த டீம்